ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மலாம் 90s கிட்ஸ். அப்போ நம்ம பொதுவாக சொல்கிற டைலாக் என்ன அப்படின்னா, நாங்கள் அப்பா கிட்ட இருந்ததில்ல, அப்பாவை நாங்கள் தொட்டு பேசினதில்ல, இப்படி டைலாக் தான் நம்ம அதிகம் விடுறது. அது உண்மை தானே. அப்பானாலே ரொம்ப பயப்படுவோம் அந்த நேரம். அந்த நேரம்ல இந்த நேரமும் எந்த நேரமும் அப்பானாலே நமக்கு ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். அப்போது நம்ம அப்பாவை தொட்டு கூட பேச மாட்டோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸை பார்த்தேன். அதில் வந்துட்டு ஒருத்தங்க பேட்டி எடுக்க வருவாங்க. அதாவது நிறையா பசங்கள பேட்டி எடுக்க வருவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் ஐ லவ் யூ சொல்லுங்கள். அப்போ அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு இது நம்ம அப்பாவுக்கு சொன்ன அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு. அப்பாவுக்கு நான் கால் பண்ணி பேசும்போதெல்லாம் நான் நினப்பேன், அப்பாட்ட சொல்லுவோமா அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பயம், அப்பா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னதே கிடையாது. அப்போது அடிக்கடி கால் பண்ணும்போதெல்லாம் ஒரு யோசனை வரும், கேட்டு பார்ப்போமா, அப்பாட்ட இப்படி சொல்லி பார்ப்போமா, என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போன்னு. பின்னே ஒரு பயம் வரும். ஆனால் இப்போ அப்பாட்ட சொல்லணும்னு நினச்சாலும் என்னால் சொல்ல முடியாது. அதனால் தயவு செய்து நம்ம அப்பாட்ட நம்ம அம்மாட்ட எது பேசணும்னு நினைக்கிறோமோ அதை மனசை விட்டு நம்ம பேசுவோம். அவங்க இருக்கும்போதே. பின்ன இல்லாத போது நம்ம அதை நினச்சிட்டு கவலைப்பட நிற்க வேண்டாம். நினச்சதை கண்டிப்பாக நம்ம அப்பாட்டையோ அம்மாட்டையோ கண்டிப்பாக நம்ம பேசணும். பையா பேசுவோம்னு நினச்சி மட்டும் தயவு செய்து யாரும் விடாதீங்க. மனசில் உள்ளது அப்போக்கப்போ நம்ம அம்மா நம்ம அப்பாட்ட ஷேர் பண்ணிக்கணும். தேங்க்யூ.